சேலம் டவுன் வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் ராமநவமி உற்சவத்தை முன்னிட்டு 108 இளநீர் அபிஷேகம் செய்து வேணுகோபால சுவாமிக்கு வைரமுடி சேவையுடன் கருட சேவையும் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தேவஸ்தான வளாகத்தில் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி, சத்யநாராயணன், ஐஸ்வர்ய லட்சுமி, தன்வந்திரி பகவான் உள்ளிட்ட உற்சவர்களுக்கு திருமஞ்சனம், மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அரிசி மாவு, சந்தனம், பன்னீர் தொடர்ந்து சொர்ணாபிஷேகம் நடைபெற்றது. இறுதியாக 108 இளநீர் கொண்டு இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் கைகளால் இளநிலை எடுத்து கொடுத்தனர். நிறைவாக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் தேவஸ்தான வளாகம் முழுவதும் துளசிகளால் மாலை அணிவிக்கும், துளசிகளால் தோரணங்கள் கட்டியும், துளசி வனத்தின் நடுவே ஸ்ரீ பாமா ருக்மணி தாயார்களுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி கிரீடம் அணிவிக்கப்பட்டு மலர் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். உற்சவர் வேணுகோபால சுவாமிக்கு பச்சை பட்டு வஸ்திரம் கட்டி கையில் புல்லாங்குழலுடன் வைரமுடி கிரீடம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள், நகை ஆபரணங்கள் சூட்டி கருட வாகனத்தில் காட்சியளித்தார். அருகே உற்சவர் சத்யநாராயணன், ஐஸ்வர்ய லட்சுமிக்கு பச்சை பட்டு வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த நகை கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளுடன் அலங்காரம் செய்தனர். தன்வந்திரி பகவானுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி வெள்ளி கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். உற்சவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு ராஜ கிரீடம் அணிவிக்கப்பட்டு துளசி மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். உற்சவ தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து குடைவசரி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சஸ்திரங்களால் சோடாச்ச உபச்சார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம், கடாரி மரியாதையுடன் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது.